கோவம் கொஞ்சம் சட்டுன்னு கோவப்படுவீங்க, பட்டுன்னு ஆத்திரப்படுவீங்க. யார் கூடயும் ஒட்டி உறவாடணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கணும், தனிமையில் இருக்கணும். எல்லாரோடையும் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்ற பர்சனாலிட்டியாக இருப்பீங்க, எல்லாரோடையும் உட்காந்து டிவி பார்க்குற பர்சனாலிட்டியாக இருப்பீங்க. இப்போ இந்த மாத காலகட்டம், அதாவது ஆடி 12 வரைக்குமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யார் கூடயும் பெருசாக பழக பிடிக்கலப்பா, என்னவோ தெரிலப்பா, எனக்கு தனியாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை நானே தனிமைப்படுத்தி கொள்ளும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். பேசினா சட்டுன்னு கோவம் வரும், செய்யறது எல்லாமே நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும். அதனால் நம்ம பாட்டுன்னு வீட்டுக்குள்ளே இருப்போம். நம்ம 3 தெரு தள்ளி இருக்க ஆன்ட்டிக்கும் அங்கிள்க்கும் நம்மளை பிடிக்காமல் போய்டும், சண்டை போடுவாங்க, பெருசாக நம்ம பேரை தூத்த பார்ப்பாங்க. அதாவது நம்மளோட சூழலில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்காது. இந்த 4.5 மாதம் அவர் உங்களை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவார். பிள்ளை நீ ஓடு, பிள்ளை ஓடுற தூரம் வரைக்கும் ஓடு, பிள்ளை நீ பாட்டுன்னு ஓடிட்டு நான் பாட்டுன்னு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், பிள்ளை என் வேலை என்ன சிவனேன்னு இருக்கிறது அப்படின்னு அவர் சிவனேன்னு இருப்பார். 100% உங்களோட காம்ப்ளிகேஷனை அவர் உங்களுக்கு காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்த மாட்டார். 50% ஏற்படுத்த ட்ரை பண்ணுவார். பட் பியாண்ட் தட் குரு சுக்கிரன் இவங்கெல்லாம் தடுத்துருவாங்க. அப்போ இந்த 4.5 மாதம் முக்கியமாக குரு தடுத்துருவார். இந்த 4.5 மாதம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். என் கணவன் சார்ந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. நான் சிம்மராசி லேடி. என் கணவன் சார்ந்து என் கணவன் பாருங்கள், எதிர் வீட்டு அந்த ஆள் பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப்க்கு மாசான ஒரு புடவை எடுத்து கொடுக்குறான். அதுக்கும் மேலே ஆன்லைனில் அவள் புடவை வாங்கிட்டே இருக்கா. ஒரு முறை புடவை கட்டின புடவையை அவள் இன்னொரு முறை கட்டவே மாட்டேன்றா. டெய்லி அவ்வளோ வேலைக்கு போகும்போது நான் பார்க்குறேன், ஒரு புடவையை ரிப்பீட் பண்ணுறாளான்னு 5 மாதம் 6 மாதம் கூட பார்த்திங்கன்னா அவள் ரிப்பீட் பண்ண மாட்டேன்றா. என் புருஷன் அப்படி வாங்கி கொடுக்க மாட்டேன்றானே அப்படின்னு சில பல கவலைகள் இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி 1 2 பொம்பளைங்களுக்கு 1000 கவலை. இதில் ஒரு சிலதை பார்த்திங்கன்னா வக்ர சனி நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு, அதாவது பூர்த்தி பண்ணி கொடுப்பாரு, ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை சுக்கிரன் ஏற்படுத்துவார். ஆடி மாதம் 10ஆம் தேதி தொழில் ஸ்தானத்தில் இருக்க சுக்கிரன் 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துக்கு போகிறான். ஆல்ரெடி அங்கே லாபஸ்தானத்தில் குரு இருக்கான். நான் செய்கிற தொழிலில் ஒரு அமோகமான லாபத்துக்கு யார் கேரண்டி அப்படின்னா குரு கேரண்டி. இந்த சுக்கிரன் குரு காம்பினேஷன் அப்படின்றது ஒரு அமோகமான ப்ராஃபிட் அப்படின்றது. சிம்மம் நீங்கள் சின்சியராக ஹானஸ்டாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும். விரயஸ்தானத்தில் சூரியன் அப்படின்னும் போது அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது வரலாம், மருத்துவ செலவு ஏதாவது வரலாம், மாமனாருக்கு மருத்துவ செலவு வரலாம். இது ஒரு ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பாருங்கள் ஆடி மாத பலன்கள் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதத்தில் பாருங்கள், உங்களுக்கு சுயஸ்தானம் லக்னத்திலே பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் இணைவு. இந்த செவ்வாயும் கேதுவும் இணைவு அப்படின்றது சிம்மராசி அன்பர்களுக்கு கோவம் கொஞ்சம் சட்டுன்னு கோவப்படுவீங்க, பட்டுன்னு ஆத்திரப்படுவீங்க. யார் கூடயும் ஒட்டி உறவாடணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கணும், தனிமையில் இருக்கணும். எல்லாரோடையும் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்ற பர்சனாலிட்டியாக இருப்பீங்க, எல்லாரோடையும் உட்காந்து டிவி பார்க்குற பர்சனாலிட்டியாக இருப்பீங்க. இப்போ இந்த மாத காலகட்டம், அதாவது ஆடி 12 வரைக்குமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யார் கூடயும் பெருசாக பழக பிடிக்கலப்பா, என்னவோ தெரிலப்பா, எனக்கு தனியாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை நானே தனிமைப்படுத்தி கொள்ளும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். பேசினா சட்டுன்னு கோவம் வரும், செய்யறது எல்லாமே நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும். அதனால் இதுக்கு நம்ம பேசி சண்டை போட்டு நம்ம மனசு கஷ்டப்படுறதுக்கு நம்ம தனியாக இருந்தாலே நல்லது அப்படின்ற ஒரு ஒரு மனோபாவம் நம்மளுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி நிறைய பேருக்கு கோயிலுக்கு போகலாமா, சாமி கும்பிடலாமா, சுவாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்குது, கோயிலுக்கு போனால் நிம்மதியாக இருக்குது இப்படின்ற ஒரு சென்சேஷன்ஸும் வரும். இது எல்லாமே நல்லதுக்கே. ஆடி மாதம் 12ஆம் தேதி என்ன ஆகுது, உங்களோட சுயஸ்தானத்துலேருந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செவ்வாய் வர. அப்போ செவ்வாய் 2ஆம் பாவம் கன்னி செவ்வாய். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க. அப்படின்னா நீர்நிலைகளில் தண்ணி கொஞ்சம் குறையும் அப்படின்னு அர்த்தம். சரி, குடும்பஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வரானே, அதாவது பேச ஆரம்பிச்சிங்கன்னா பயங்கரமாக பேசுங்க, சிம்மம் கர்ஜிப்பீங்க. இன்னும் கொஞ்சம் செவ்வாய் வேற உட்காந்தா அட்டமெண்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும், கோவப்படுற மாதிரி இருக்கும், எரிஞ்சு விழுற மாதிரி இருக்கும், அதாவது நிர்தாட்சணமாக பேசுவாங்கன்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். குடும்பத்தில் பெருசாக நிம்மதி அப்படின்றது இருக்காது, காசு பணம் பெருசாக குறையாது. அப்போ என்ன அர்த்தம்,
ரொம்ப சிம்பிள். குடும்பத்தில் பிரச்சனை வரா மாதிரி இருந்தால் தனியாக வந்து பாருங்கள், உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கோங்க. இல்லை அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடுங்க. பெரிய லெவலில் கத்துறது, கோபப்படுறது, சண்டை போடுறது வேண்டாம். வாய்க்கு ஒரு ஜிப் போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானத்தில் ராகு. 7ஆம் பாவம் ராகு. ஐயோ கணவன் மனைவி பிரச்சனை பெருசாக இருக்காது இல்லை, ஏன்னா குருனோட பார்வை இருக்குல்ல, குருனோட பார்வை இருக்கிறதுனால தீய பலன் அப்படின்றது குறையும். ஸோ கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. 8 அஷ்டமத்து சனி. பொதுவாக அஷ்டமத்து சனி அப்படின் போது 5 விஷயத்தில் கவனம் அப்படின்றத நானே ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லியிருப்பேன். அந்த 5 விஷயம் என்ன அப்படின்னா, அஷ்டமத்து சனி முதல்ல நம்ம கை இருப்ப நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவங்க, நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க, நமக்கு அவங்க தான் எல்லாம் அப்படின்றவங்க தான் நம்ம கையிருப்பை பிடுங்க பார்ப்பாங்க. அட ஏங்க அவங்க எங்களுக்கு பல நேரத்தில் பல உதவி செஞ்சாங்க, அவங்க காசு கேட்குறாங்க, கொடுக்கலனா எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா தாராளமாக கொடுங்க. ஆனால் திரும்பி வரும், திரும்பி வாங்கிடலாம் அப்படின்ற நினைப்போடு கொடுக்க வேண்டாம். இது ஃபஸ்ட்டு. 2வது, தொழில் செய்கிற இடத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ். அப்போ தொழில் செய்கிற இடத்துல ஹாய் பாய் அதோடு நிறுத்திக்கணும். நம்ம ஹாய்ன்னு சொல்லி அவங்க பேச வந்தால் கூட பாய்ப்பா ரொம்ப அர்ஜென்ட்டாக வேலைப்பா இன்னொரு முறை பார்த்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், குடும்பத்தில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த சில பல காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம டீல் பண்ணாமல் நம்ம வீட்டில் யாருக்கு ரொம்ப நேரம் நல்லா இருக்கோ அவங்கள டீல் பண்ணுங்க, நீங்கள் ஓடி ஆடுங்க, அந்த பஞ்சாயத்தை கழிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிட்டுறது நல்லது. 4வது, நம்ம பாட்டுன்னு வீட்டுக்குள்ளே இருப்போம். நம்ம 3 தெரு தள்ளி இருக்க ஆன்ட்டிக்கும் அங்கிள்க்கும் நம்மளை பிடிக்காம போய்டும், சண்டை போடுவாங்க, பெருசாக வந்து நம்ம பேரை தூத்த பார்ப்பாங்க. அதாவது நம்மளோட சூழலில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து இருக்காது, யார் கூடயும் நல்ல உறவு அப்படின்றது இருக்காது. அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் ரயில் ஸ்நேகம் மாதிரி. ட்ரெயினில் ஏறுறோம், இந்த ஸ்டேஷனில் ஏறுறோம், நடுவில் நல்லா பழகுறோம், அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்து அவங்கவுங்க இறங்கி போயிடுறதே இல்லையா, அதே மாதிரி இதையும் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. 5வது முக்கியமானது என்ன அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் எப்பயுமே கவனம் அப்படின்றது வேணும். இது அஷ்டமத்து சனின்னா இந்த 5 விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. நான் பல முறை சொல்லியிருப்பேன். சரி, இப்போ சனி பகவான் அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இப்போ அந்த 5 வருஷத்தை நாங்கள் கவலைப்படவே வேண்டியது இல்லையா? இந்த 2.5 வருஷம் நாங்கள் சனியை தூக்கி பால் ஆடிட்டு நாங்கள் பட்டு ஜாலியாக இருக்கலாமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த 4.5 மாதம் அவர் உங்களை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவார். பிள்ளை நீ ஓடு பிள்ளை, ஓடுற தூரம் வரைக்கும் ஓடு பிள்ளை, நீ பாட்டுன்னு ஓடிட்டு நான் பாட்டுன்னு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் பிள்ளை, என் வேலை என்ன சிவனேன்னு இருக்கிறது அப்படின்னு அவர் சிவனேன்னு இருப்பார். 100% உங்களோட காம்ப்ளிகேஷனை வந்து அவர் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்த மாட்டார். 50% ஏற்படுத்த ட்ரை பண்ணுவார். பட் பியாண்ட் தட் குரு சுக்ரன் இவங்கெல்லாம் தடுத்துருவாங்க. அப்போ இந்த 4.5 மாதம் முக்கியமாக குரு தடுத்துருவார். இந்த 4.5 மாதம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், பெருசாக இல்லை. ஏன்னா இவரே வக்ரகதி அடைகிறாரு, இவரே 50% ஒரு 40% கெடுபலன்னு தான் கொடுக்கணும்னு யோசிப்பார். குரு அதை முழுசும் தடுத்துருவார். ஸோ பெருசாக கவலை இல்லை. 4.5 மாதம் கழிச்சு அகைன் இந்த கேம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சனி ஆரம்பிப்பார். ஓகேங்களா? இப்போ அஷ்டமத்து சனி ஃப்ரீயாக நம்மளை விட்டுருக்கிறது அப்படின்றது, அம்மா 2 மூட்டை கொடுத்தாங்க. ஒரு மூட்டையில் ஃபுல்லும் இரும்பு சாமான், ஒரு மூட்டையில் வெறும் இலவும் பஞ்சு. இப்போ நான் நடந்து தூக்கிட்டு சுமந்துட்டு போயிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா 4 தள்ளி போயிட்டு கொடுத்துட்டு வாருனாங்க. நடுவில் என் ஃப்ரெண்டு வந்தா, என்னடா 2 தூக்கிட்டு போகிற, குடு இரும்பு சாமான் மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வச்சு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். வெறும் பஞ்சு மூட்டை மட்டும் நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ற கதை தான் இப்போ அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்குது சிம்ம ராசி அன்பர்களுக்கு. அதுக்கும் மேலே இவன் வந்து பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு லார்ட் ஆஃப் 6 and 7 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். அப்போ சிம்ம ராசி அன்பர்கள் நினைக்கலாம், எனக்கு கடனே இல்லாமல் இருக்கணும்ப்பா, எனக்கு நோயே இல்லாமல் இருக்கணும், எனக்கு எதிரிகளே இல்லாமல் இருக்கணும், ஜாலியாக நான் இருக்கணும். அப்படி இந்த மாதிரி கடன், எதிராளிகள், நோய் சார்ந்து உங்களுக்கு நிறைய ஏக்கங்கள், ஆசைகள் இருக்குது அப்படின்னா 1000 ஆசை இருக்குது அப்படின்னா அதில் 4 ஆசையை சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க 6ஆம் அதிபனான சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பான். சூப்பரில். அதுக்கும் மேலே 7ஆம் பாவம் களத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பாருங்கள், ஜென்னாக இருக்கீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் குறித்து உங்களுக்கு ஆசை இருக்குது. என் ஒய்ஃபு இந்த ராதிகா மேடம் ரஜினிக்கு ஒரு படத்தில் பண்ணுவாங்க பாருங்கள், ரஜினி சாருக்கு விடியற் காலையில் ஒரு 3 மணிக்கு எழுப்பி தலை குடுப்பாட்டி சுட 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 இட்லி வச்சு ஒரு தட்டு ரொப்பி சாப்பிடுன்னு வாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எனக்கும் ஆசை இருக்குது. என் மனைவி வந்து நல்ல எனக்கு நிறைய சேவைகள்லாம் செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லணும். இந்த மாதிரி என் மனைவி சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்குது. என் கணவன் சார்ந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. நான் சிம்மராசி லேடி. என் கணவன் சார்ந்து என் கணவன் வந்து பாருங்கள், எதிர் வீட்டு அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப்க்கு மாசான ஒரு புடவை எடுத்து கொடுக்குறான். அதுக்கும் மேலே ஆன்லைனில் அவள் புடவை வாங்கிட்டே இருக்கா. ஒரு முறை புடவை கட்டின புடவையை அவள் இன்னொரு முறை கட்டவே மாட்டேன்றா. டெய்லி அவ்வளோ வேலைக்கு போகும்போது நான் பார்க்குறேன், ஒரு புடவையை ரிப்பீட் பண்ணுறாளான்னு 5 மாதம் 6 மாதம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவள் ரிப்பீட் பண்ண மாட்டேன்றா. என் புருஷன் அப்படி வாங்கி கொடுக்க மாட்டேன்றானே அப்படின்னு சில பல கவலைகள் இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி 1 2 பொம்பளைங்களுக்கு 1000 கவலை. இதில் ஒரு சிலதை வந்து பார்த்திங்கன்னா வக்ர சனி நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு, அதாவது பூர்த்தி பண்ணி கொடுப்பாரு, ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எங்கள் பார்ட்னர் சார்ந்து நான் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்
வச்சு நடத்துகிறேன். என் பார்ட்னர்ஸ் சார்ந்து எனக்கு சில பல கனவுகள் இருக்குது. அதுவும் சனி 100 இருக்குது அப்படின்னா அதில் 1-2 பூர்த்தி பண்ணுவார், ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் மேலே 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன்னா தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை சுக்கிரன் ஏற்படுத்துவார். ஆடி மாதம் 10ஆம் தேதி தொழில் ஸ்தானத்தில் இருக்க சுக்கிரன் 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துக்கு போகிறான். ஆல்ரெடி அங்கே லாபஸ்தானத்தில் குரு இருக்கான். நான் செய்கிற தொழிலில் ஒரு அமோகமான லாபத்துக்கு யார் கேரண்டி அப்படின்னா குரு கேரண்டி. அதுக்கும் மேலே சுக்கிரனும் போய் அங்கே உட்கார்றாரு ஆடி 10 அப்படின்னும் போது இந்த சுக்கிரன் குரு காம்பினேஷன் அப்படின்றது ஒரு அமோகமான ப்ராஃபிட் அப்படின்றது. சிம்மம் நீங்கள் சின்சியராக ஹானஸ்ட்டாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும். ஆனால் இது கோச்சார பலன்கள் 50% தான். சுய ஜாதகத்தில் இவங்கெல்லாம் என்ன பாவத்தில் இருக்காங்க, முக்கியமாக குரு என்ன பாவத்தில் இருக்காங்க, தசை எத்தில் நடக்குது, என்ன தசை நடக்குது, தசநாதன் வலுவாக இருக்கானா அதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நடக்கும். அதுக்கும் மேலே 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். விரயஸ்தானத்தில் சூரியன் அப்படின்னும் போது அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது வரலாம், மருத்துவ செலவு ஏதாவது வரலாம், மாமனாருக்கு மருத்துவ செலவு வரலாம். இது ஒரு லைட்டாக ஒரு சின்ன இம்பேக்ட் தான், பெரிய லெவலில் கிடையாது. புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு எங்க அப்படின்னா, ஆமாம், ஆடி 2 புதன் வக்ரமாகறாரு, ஆடி 26 புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ ஆல்மோஸ்ட் ஆடி முழுசும் புதன் 12ஆம் பாவத்தில் தான் இருக்கார், வக்ரத்தில் தான் இருக்கார். இதனால் என்ன பெருசாக காம்ப்ளிகேஷன், பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நமக்கு படிக்கிறோம் அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. நமக்கு பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமாக்கு போகிறாங்க, சினிமா போகலாமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாப்பிங் போகிறாங்க, ஷாப்பிங் போகலாமா அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர படிப்பில் பெரிய நாட்டம் அப்படின்றது இருக்காதுன்னு சொல்லலாம். ஆன் தி ஹோல் சிம்மத்துக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. 50% பலன், 50% சுய ஜாதகம் கம்பேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதுக்கும் மேலே பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேம்மா, அது என்ன பரிகாரம்? இந்த 2.5 வருஷமும் சிம்மத்துக்கு ஒரே பரிகாரம் தாங்க, சனியை வழிபாடு பண்ணணும். அறந்தாங்கி பக்கத்தில் இருக்க எட்டியத்தளி அகஸ்தீஸ்வரர் கோயிலை வழிபாடு பண்ணணும். சென்னை பக்கத்தில் இருக்கவங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா புழிச்சலூரில் ஈசன் கோயில் இருக்குது, அகஸ்தீஸ்வரன் கோயில் இருக்குது. அங்கே சனி சின்முத்திரையோடு காட்சி கொடுப்பார். அதாவது சனி அவனோட தோஷம் நீங்கள் பெற்ற ஸ்தலம் இந்த புழிச்சலூர் அகஸ்தீஸ்வரர் கோயில். இங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறதும் அதீத நற்பலன்களை தரும். வாழ்த்துக்கள்.